பிஸ்மில்லா சகனான்ஸ் கார்ல இப்போ நான் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்மில்லா சகனான்ஸ் கார்ல பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு டொயோட்டா கோலிஸ் வந்திருக்கு. டொயோட்டா கோலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான வண்டிங்க. நல்ல ஃபேமிலி, ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்ன ஒரு வண்டி சோல்டு பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இப்போ ஒரு லோ பட்ஜெட்டில் 4 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு வண்டி வந்திருக்கு. லோ பட்ஜெட்டில் வந்திருக்குங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. அவுட்லுக் ஆகட்டும், இன்டர்னல் ஆகட்டும், குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2001 மாடலு, 2026 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்குங்க. வண்டி தெளிவாக இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்லை. வண்டி எடுத்தால் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி வருங்க. இந்த வண்டியோட ஓனர்கிட்ட பேசி நல்லா ஒரு நெகோசியேட் பண்ணி நல்லா பெஸ்ட் ஆஃபராக போட்டுருக்கேன். ரொம்ப லோ பட்ஜெட்டில் போட்டுருக்குங்க. வண்டியோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு கேட்ட ப்ரைஸே வேற. 2,50,000 ரூபாய் கேட்டாரு. அவ்வளோ ஆகாதுங்க, லோ பட்ஜெட்ல போடலான்னு இருக்கோம். அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி 2,20,000 ரூபாய் கூட கேட்டாருங்க. 2,20,000 ரூபாய் கூட இல்லைங்க, வெறும் 1,95,000 ரூபாய்க்கு எடுத்து தரேங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2001 மாடலு, 2026 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்குங்க. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,95,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறேன். 4 வீலும் பார்த்தீங்கன்னா அலாய் வீலா வந்துடும். வண்டியில ஒரே குறை என்னன்னா ஏசி ஒர்க்கிங்ல இல்லைங்க. வண்டி எடுத்து ஏசி வேலை பார்க்குற மாதிரி வருங்க. வண்டி தெளிவாக இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. இந்த வண்டிக்கான ஃபுல் வீடியோ கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண பாருங்க. இப்போ ஷார்ட் வீடியோ இருக்கிறதுனால வண்டியோட டீட்டெயில் எல்லாமே சொல்றேன். இந்த வண்டிக்கான ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்க. இந்த வண்டி வந்து அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க, 0123. செம்மையா இருக்குங்க வண்டி. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி. இந்த வண்டியோட அவுட்லுக்கு இன்டீரியல் எல்லாமே வந்து ஒரு ஃபுல் வீடியோவில் போடுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு 1,95,000 ரூபாய்க்கு ஃபைனலாக எடுத்து கொடுக்குறேங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. 10 சீட்டர் வண்டி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. பாருங்க, இந்த வண்டி பிடிச்சிருந்தா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன். நம்ம பிஸ்மில்லா சகனான்ஸ் கார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போங்க. எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் வண்டி எடுக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாரித்து வண்டி எடுக்கிறோம். வண்டி நேரில் வந்து செக் பண்ணி தரவாக செக் பண்ணி எடுத்துன்னு போங்க. நம்ம பிஸ்மில்லா சகனான்ஸ் கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம், மார்க்காடு, வேலூர் டு சென்னை ஹைவேங்க. வேலூர் டு சென்னை மெயின் ஹைவேலேயே இருக்குது. வாங்க, நேரில் வாங்க. எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தாங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் டாடா இண்டிகா 2013 மாடலு, 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குங்க. அவுட்லுக் ஆகட்டும், இன்டர்னல் ஆகட்டும், வண்டி தெளிவாக இருக்குது. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும். வண்டி தெளிவாக இருக்குங்க. லோ பட்ஜெட்டில் தான் போட்டிருக்கேன். இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ வந்து ரன்னிங்கில் இருக்குது, அப்டேட்டில் தான் இருக்குது, பாருங்கள். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 90,000 ரூபாய் மட்டும்தான் கேட்குறாரு. இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லை, ஒரு சின்ன நெகோசியபிளில் நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன். இந்த வண்டி பிடிச்சிருந்தால் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. ஒரு சின்ன நெகோசியபிளில் பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ரெனால்டு லோகனு, 2008 மாடலு, 2028 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு. 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரண்ட்டு. வண்டி தெளிவாக இருக்குங்க. அவுட்லுக்கு இன்டீரியல் எல்லாம் வண்டி தெளிவாக இருக்கு. இந்த வண்டியும் வந்து நான் ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இந்த வண்டிக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக் வந்துடும். வண்டி தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 95,000 ரூபாய் மட்டும்தான் கேட்குறாரு. இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லை. இந்த வண்டிக்குமே வந்து ஒரு சின்ன நெகோசியபிளில் பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து லோ பட்ஜெட்டில் தான் போட்டுருக்கோம். வெளி மார்க்கெட்டில் கூட செக் பண்ணுங்க, ஆன்லைனில் செக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டே வாங்க. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து கஸ்டமர் கிட்ட ஆல்ரெடி பேசி எல்லாமே லோ பட்ஜெட்டில் போடணும்னு சொல்லி தான் நல்லா தெளிவாக பேசி லோ பட்ஜெட்டில் போட்டுருக்கேன். வாங்க, இதுலேயுமே வந்து ஒரு சின்ன நெகோசியபிளில் பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா விடிஐ மாடலுங்க. டீசல் வேரண்ட்டு, விடிஐ
வண்டி வந்து தெளிவாக இருக்குங்க. அவுட்லுக் ஆகட்டும், இன்டர்னல் ஆகட்டும், எல்லாமே தெளிவாக இருக்குது. இந்த வண்டியும் வந்து ஃபுல் வீடியோ வந்து அப்டேட்டில் இருக்குது, பாருங்கள். இந்த வண்டிக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சாவி இருக்குங்க. 2 கீயுமே வந்து ரிமோட் கீ தான். பாருங்க, வண்டி டச் பண்ணாலே வந்து சைலண்ட் அடிக்கும். வண்டி தெளிவாக இருக்குங்க. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2013 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வண்டிக்குமே வந்து கஸ்டமர்கிட்ட பேசி நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,70,000 ரூபாய் கேட்குறாரு. இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லை, ஒரு சின்ன நெகோசியபிள்ல பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன். வண்டி தெளிவாக இருக்குங்க. ஷிஃப்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. ஒரு 25 மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க, தெளிவாக இருக்கும். ஏசி எல்லாம் குவாலிட்டியாக இருக்குங்க. ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி செம்ம குவாலிட்டி, ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ஹோண்டாய் சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குங்க. 2009 மாடல்னு சொல்ல மாட்டீங்க, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. 2009 மாடலு 2029 வரைக்கும் 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி. வண்டி வந்து பார்த்தா செகண்ட் ஓனர் கண்டிஷன் மாதிரியே தெரியாது, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, அதே மாதிரி இதுலேயும் வந்து ரிமோட் லாக் கூட இருக்குங்க. சாவிலேயே வந்து ரிமோட் லாக் கூட இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டியும் வந்து நான் உங்களுக்கு தனியாக சிங்கிள் வீடியோ கூட போடுறேன் பாருங்கள். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,80,000 ரூபாய் மட்டும்தான் கேட்குறாரு. இந்த ஷோரூம் குவாலிட்டியில் இருக்கிற வண்டி வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆஃபராக கொடுத்துன்னு இருக்கேன். பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து கொடுத்துன்னு இருக்கேன். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நம்மளை தேடி லாங்லேருந்தெல்லாம் வந்து வண்டி எடுத்துன்னு போகிறாங்க. நம்மகிட்ட வீடியோ பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால தான் வந்து வீடியோ வந்து சோல்டு வீடியோலாம் பிடிக்க முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஒரு வீடியோவாக போட்டு விட்றேன் பாருங்கள். நம்மளை நம்பி லாங்லேருந்தெல்லாம் வந்து எடுத்துன்னு போகிறாங்க. குவாலிட்டியாக இருக்குது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டா கோட்ரா ஜெட் இன்ஜினு. வண்டி தெளிவாக இருக்குது. 2010 மாடல், 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு. வண்டி தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டி வந்து கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,40,000 ரூபாய் மட்டும்தான் கேட்குறாரு. இதுவும் வந்து ஒரு சின்ன நெகோசியபிளில் பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன். டாடா விஸ்டா கோட்ரா ஜெட் இன்ஜினு, ஷிஃப்ட்டுக்கு வர இன்ஜின் தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மைலேஜ் கொடுக்குங்க. லிட்டருக்கு 25 மைலேஜ் கொடுக்கும். வண்டி மைலேஜ் கொடுக்குற வண்டியாக இருக்குது. டீசல் வேரண்ட்டு. வண்டி தெளிவாக இருக்குங்க. 1,40,000 ரூபாய் சொல்கிறது வந்து நெகசபிள் தான். நேரில் வாங்க, நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நானோ. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லோ பட்ஜெட்டில் தான் போட்டுருக்கேன். வெளி மார்க்கெட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள். டாடா நானோ பார்த்தீங்கன்னா 2012 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2012 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய், 85,000 ரூபாய், 70,000 ரூபாய் எல்லாம் போயின்னு இருக்குது. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 ரூபாய் மட்டும்தான் கேட்குறாரு கஸ்டமரு. இந்த 65,000 ரூபாய் கூட வந்து ஃபைனலாக வந்து 58,000 ரூபாய்க்கு எடுத்து தரேங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கஸ்டமர்கிட்ட பேசி 58,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறேன். இந்த வண்டி பிடிச்சிருந்தா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 பவர் விண்டோ வந்துடும். ஏசி சூப்பராக இருக்குங்க. வண்டியில் சின்ன வண்டி இருந்தாலும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏசி சூப்பராக இருக்குது. சென்ட்ரல் லாக் வந்துடுதுங்க. வண்டியில் சென்ட்ரல் லாக் வந்துடுது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டாடா இண்டிகாவே வந்து 3 வண்டி இருக்குங்க. எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் போட்டு இருக்கோம். இந்த டாடா இண்டிகா பார்த்தீங்கன்னா 2017 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி இந்த வண்டியும் வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், அதுவும் பாருங்கள். நம்ம கிட்ட எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் இருக்குது. 2017 மாடலு. இன்றைக்கி மார்க்கெட் ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய், 2,50,000 ரூபாய்லாம் போயினே இருக்குங்க. நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கிட்ட லோ பட்ஜெட்டில் பண்ணோன்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட பேசி இந்த 2017 மாடலு 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடுங்க. வண்டி தெளிவாக இருக்குது. அவுட்லுக் ஆகட்டும், இன்டர்வல் ஆகட்டும், நான் உங்களுக்கு இந்த வண்டியை வந்து ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,59,000 ரூபாய் மட்டும்தான் இங்கே கேட்குறாரு. இது வந்து
லோ பட்ஜெட்ல தான் போட்டு இருக்கேன். வெளி மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க. 1,59,000 ரூபாய் மட்டும் தான் கேட்கறாரு. இதுவும் வந்து ஒரு சின்ன நெகசல்ல பெஸ்டான ஆஃபரா எடுத்து தரேன். அடுத்த டாடா இண்டிகா பாத்தீங்கன்னா இந்த வண்டி பாருங்க, 2013 மாடலுங்க. 2013 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டாடா இண்டிகா டிடி என்ஜின் தாங்க. நம்ம கிட்ட நிக்கிற டாடா இண்டிகா 3 வண்டியுமே வந்து சாதா இன்ஜின், டிடி இன்ஜின். செலவு கம்மியான வண்டிங்க. ஒரு 2 வீலருக்கு எப்படி செலவு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி செலவு கம்மியான வண்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிக்கிற ஒரு வண்டியும் வந்து ஆயில் போக தள்ளாத வண்டிங்க. நான் வந்து வெளி ஷோரூம் மார்க்கெட்ல எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல, நம்ம கிட்டயும் வந்து ஆயில் போக தள்ளாத வண்டியும் இருக்குங்க. நம்ம கிட்டன்னு இல்லை, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆயில் போக தள்ளாத வண்டி. செக் பண்ணி எடுத்துன்னு போங்க. வண்டி நேரில் வாங்க. எல்லா வண்டியும் நீங்க எந்த வண்டி எடுக்கிறீங்களோ, ஏன்னா நீங்களும் வந்து கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சு காசு சேமிச்சு வச்சு தான் வந்து வண்டி எடுத்துன்னு போறீங்க. வண்டி எந்த வண்டி எடுத்தாலும் தரவா செக் பண்ணுங்க. செக் பண்ணி உங்களால முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவு கஸ்டமர்கிட்ட பேசி உங்களுக்கு என்ன நெகசோல் பண்ணி எடுத்து கொடுக்கணுமோ தாராளமாக எடுத்து கொடுக்குறேன். எனக்கு ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தாங்க. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,55,000 ரூபாய் கேட்குறாரு. வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி ஃபுல் வீடியோ ஓடின்னு இருக்கு பாருங்க. நம்ம பிஸ்மில்லா சகனாஸ்கரில் இந்த 2013 மாடலு ஃபுல் வீடியோ ஓடின்னு இருக்கு. அப்டேட்டில் தான் இருக்குது. பாருங்க, வண்டி தெளிவாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குங்க. அவுட்லுக் ஆகட்டும், இன்டர்ல் ஆகட்டும். ஏசி மட்டும் 5,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறாருங்க. ஏசி ஒர்க்கிங்கில் இல்லாமல் இருந்தது. ஏசிக்கு மட்டும் 5,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறாரு. கூலிங் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் வர மாதிரி தாங்க இருக்குது. செம்ம கூலிங்காக இருக்குங்க. வண்டி தெளிவாக இருக்குது. வாங்க, நேரில் வாங்க. இந்த வண்டி பிடிச்சிருந்தா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க. என்னால் முடிஞ்சதோ ஒரு சின்ன நெகசல்ல பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன். நம்ம கிட்ட எல்லாமே வந்து லோ பட்ஜெட்டில் தான் போட்டு இருக்கோம். எல்லாமே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் போக தள்ளாத வண்டி தாங்க. வண்டி வந்து எந்த வண்டி எங்கே எடுத்தாலும் ரைட்டுங்க. நம்ம கிட்டன்னு இல்லை, வெளி மார்க்கெட்டில் எங்கே எடுத்தாலும் ரைட்டு. வண்டி தரவாக செக் பண்ணியே எடுத்துன்னு போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு மெக்கானிக்கை கூட கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போங்க. எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் சிறுக சிறுக சேர்த்து வண்டி எடுக்கணும்னு ஒரு ஆசையில் தான் எடுக்கிறீங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கே எடுத்தாலும் வண்டி செக் பண்ணி எடுத்துன்னு போங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வண்டி தான் எடுக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த வண்டி கம்பல்சரி ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டுங்க. 5 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்து நிற்க வச்சு ஆயில் புகை தள்ளுதான்னு பாருங்க. செக் பண்ணிட்டு எடுங்க. வண்டி தரவாக செக் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நெகோசியேட் பண்ணி பேசி எடுக்கணுமோ எடுத்து வண்டி தாராளமாக ஓட்டின்னு போங்க. நம்ம பிஸ்மில்லா சகனாஸ்காரில் எல்லா வண்டியுமே வந்து லோ பட்ஜெட்டில் போட்டு இருக்கோம். அதே மாதிரி டொயோட்டா கோலிஸ் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. நான் இருக்கிற மாதிரி சொல்லிடுறேன் பாருங்க. டொயோட்டா கோலிஸில் வந்து ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கல. நீங்கள் எடுத்துன்னு போனால் ஏசி மட்டும் வேலை பார்க்குற மாதிரி வரும். வண்டி தெளிவாக இருக்குங்க. வண்டியில் வேறு எந்த வேலையும் இல்லை. எந்த வண்டிக்கு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க. எந்த வண்டி இருக்குன்னு கேட்டு வாங்க, நேரில் வாங்க. நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன். நம்ம பிஸ்மில்லா சகனாஸ்கார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நம்ம கிட்ட நிற்கிற எல்லா வண்டியுமே வந்து டைரக்ட் கஸ்டமர் வண்டிங்க தான். வாங்க, நல்லா தெளிவாக பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன்.